இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரியில் தாவேகாவோடு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவோடு தொகுதி பங்கீட்டு சிக்கலால் இந்த திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. தங்கள் கோரிக்கையை பாஜக ஏற்க மறுத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேற ரங்கசாமி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூட்டணி தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயோடு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேசியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தாவேகாவோடு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பேச்சு நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றனவே, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். பூங்குழலி, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விஜயோடும் புஷி ஆனந்தோடும் பேசி வருவதாகவும் நம்பகத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சற்று நேரத்திற்கு முன்பாக மான்சுக் மாண்டவியா அழைத்த அழைப்பை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கவில்லை. மேலும் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவுடன் கூட்டணி குறித்து செய்தியாளர்களுடைய கேள்விக்கு ரங்கசாமி பிடி கொடுக்காமல் பதிலளித்தார். அதாவது கூட்டணி பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இதே ரங்கசாமி 3 நாட்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறிய நிலையில பல்வேறு விதமான கோரிக்கை, குறிப்பாக மாநில அந்தஸ்து சில போன்ற கோரிக்கைகளை பாஜக நிறைவேற்றாத காரணத்தினால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு உரையாடல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கூட்டணியெல்லாம் சேர்க்கக்கூடாது என தெரிவித்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோடு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ரங்கசாமி நெருக்கமாக பழகி வருகிறார். விஜய் ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளராக புதுச்சேரியினுடைய புஷி ஆனந்த் இருந்த போதிலிருந்தே அவர் ரங்கசாமியினுடைய தீவிர அனுதாபியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறார். இந்நிலையில் தான் விஜய்க்கும் ரங்கசாமிக்கும் இடையே ஆனந்த் மூலமாக ஒரு நெருங்கிய நீண்ட கால தொடர்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து ரங்கசாமி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்கலாம் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாற்றாக புதுச்சேரியில ஒரு முக்கியமான ஒரு அணி உருவாகுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகி இருப்பதாக புதுச்சேரி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றதா. முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 6 to 10 தொகுதிகள் வரை என்ஆர் காங்கிரஸ் கொடுக்க முன்வந்திருப்பதாகவும், இந்த உரையாடல் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியாக இணைந்து இந்த தேர்தலில் வந்து சந்திக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரிக்கு உடனே மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இதற்கு பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு பாலவெற்றி? மாநில அந்தஸ்து பொறுத்தவரை புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. புதுச்சேரியை போன்று இந்தியாவில மொத்தமாக 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாக, அதாவது சிறப்பு அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது. மாநில அந்தஸ்து கேட்டு புதுச்சேரிக்கும் ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தால் மற்ற பகுதிகள், குறிப்பாக சண்டிகர், டெல்லி உள்ளிட்டவையும் மாநில அந்தஸ்து கேட்பார்கள் என்கின்ற ஒரு காரணத்தினால தற்போதைக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கு தனியாக மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கு மத்திய அரசு விரும்பவில்லை என கூறப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2013ஆம் வருடத்துல வந்து ரங்கசாமி தொடங்கிய போது மாநில அந்தஸ்து என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் நான் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ் என்கின்ற ஒரு புதிய கட்சியை தோற்றுவிக்கிறேன் என அறிவித்து அவர் வந்து முதலமைச்சராக ஆனார். இந்நிலையில் தான் இதுவரை அவரால் வந்து மாநில அந்தஸ்து கோரிக்கையை வந்து நிறைவேற்ற முடியவில்லை. இந்த தேர்தலையும் வந்து அந்த வாக்குறுதியை கொடுத்தார். இந்நிலையில் தான் தற்போது பிரதமர் மோடி வரும்போதும் மேடையில் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த மாநில அந்தஸ்து கோரிக்கைக்காக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என ரங்கசாமி முடிவெடுத்திருப்பதாகவும், தற்போது ரங்கசாமியினுடைய உரையாடலை கேட்டு மான்சுக் மாண்டவியா இன்று மாலை அமித்ஷாவோடு அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.